நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கேஎன்சி டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது ஒரு பர்த்டே நிகழ்ச்சி. என்ன ஒரு பர்த்டே வீடியோன்னு பார்க்குறீங்களா? இதில் ஒரு விசேஷம் இருக்குது. அது என்னன்னு இப்போ நான் சொல்கிறேன். பர்த்டே பேபியோட பேர் தியா. அவங்க அம்மா பேர் அக்ஷயா. சொந்த ஊர் பொன் புதுப்பட்டி. ஆனால் அவங்க இருக்கிற ஊர் ஜெர்மனி. இந்த குழந்தை பிறந்ததும் ஜெர்மனியில் தான். பொதுவாக குழந்தை பிறப்பு, பிரசவம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பெண்ணுக்கும் மறுபிறவி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் மெடிக்கல் சயின்ஸ் பெருசாக வளர்ந்துருந்தாலும் தாயும் சேயும் நலமாக வரணும் அப்படின்னு குலதெய்வத்திலிருந்து அத்தனை தெய்வத்தையும் கும்பிட்றது நம்மளுடைய மரபு இல்லையா, பழக்க வழக்கம் இல்லையா? தியா இந்த குழந்தை பிறந்தப்போ அக்ஷயாவோட அம்மா அப்பா ஜெர்மனிக்கு உடனடியாக போக முடியல. விசா கட்டுப்பாடுகள் நிறைய இருந்தது. பொதுவாக பிரசவத்துக்கு முன்னாடி நிறைய முன் தயாரிப்புகள் இருக்கும் இல்லையா? குழந்தைக்கு பழைய ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறது, பவுடர் டப்பா எடுத்து வைக்கிறது. நம்ம தான் ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன் லிஸ்ட்டே வச்சுருப்போமே. அந்த மாதிரிலாம் எதுவும் தியாவுக்கு எடுத்து வைக்கல. ஜெர்மனியில் இருக்க ஹாஸ்பிட்டலில் அக்ஷயா தனி ஒருத்தியாக இருந்து இந்த குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க. அங்கே 9 மாதத்துலேருந்து கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு நர்ஸ் மட்டும் அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போவாங்களாம். ஹாஸ்பிட்டலில் அக்ஷயாவுக்கு தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. லேபர் பெயின் எப்படி வரும், பனிக்குடம் உடைந்தால் என்ன அறிகுறி, எப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும், இப்படி அக்ஷயாவை கிளியராக எஜுகேட் பண்ணியிருந்தாங்க. அப்பா அம்மா வர முடியல, யாரும் துணைக்கு இல்லை அப்படின்னு அக்ஷயா கொஞ்சம் கூட கவலைப்படலை. 9வது மாதம் பிரசவ வலி வந்தது. அக்ஷயாவும் அவங்க ஹஸ்பண்ட் மட்டுமே காரில் புறப்பட்டு நேராக அந்த ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டாங்க. அட்மிட் ஆன 1.5 மணி நேரத்தில் இந்த தியா அழகாக பிறந்துட்டா. நார்மல் டெலிவரி தான். அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அக்ஷயாவோட அப்பா அம்மா, அதாங்க தியா குட்டியோட ஆயா ஐயா, இவங்க ஜெர்மனி போகிறதுக்கு 60 நாள் ஆனது. அது வரைக்கும் பொறுப்பாக அக்ஷயாவே குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குளிப்பாட்டுறது, ஃபீடிங் பண்ணுறது, தூங்க வைக்கிறது எல்லாத்தையுமே அக்ஷயா ரொம்ப சரியாக செஞ்சுருக்காங்க. இப்போது இந்த தியா குட்டிக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. யாரையும் எதிர்பார்க்காம, எதுக்கும் பயப்படாமல் தனியாக இருந்து குழந்தை பெற்று இன்னைக்கு சிறப்பாக வளர்த்து எடுத்திருக்காங்க அக்ஷயா. அக்ஷயா சிங்கப்பெண் தானே? இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவர் நன்றாக வளர்ந்து நல்ல ஆசையோட, எல்லாரோடைய அம்மா அப்பாவோட ஆசி, அனைவரோட ஆசீர்வாதத்தோடையும் நல்லா இருக்கணுன்றது என்னுடைய பிரார்த்தனை. நான் அக்ஷயாவோட இன்னொரு அம்மா அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப வருஷமாக அவள் பிறந்ததுலேருந்தே நல்லா தெரியும். ராமநாதன், மிஸ்ஸஸ் வள்ளிமயில் இருவரோட பேத்தியும், சேதுராமன், அக்ஷயா அவங்களோட பொண்ணுமான தியாவுக்கு இன்றைக்கி பர்த்டே, ஃபஸ்ட்டு பர்த்டே. பாப்பா ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இனி வரும் காலங்களில் எல்லாம் அவளோட லைஃப் ஃபுல்லாக நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக அவளை சந்தோஷமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே டு தியா. வணக்கம், நான் டாக்டர் ரம்யா. தியா மீனாட்சிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. நான் லதா. கோயிலில் எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அக்ஷயாவோட அம்மா நல்லா இருக்கணும். அக்ஷயாவும் குழந்தையும் ரொம்ப நல்லா இருக்கணும். ஆதம்பாக்கத்தில் மெடிக்கல் ஸ்டோர் வச்சுருக்கேன். சொந்த ஊர் குளிவுரை. நான் எங்கள் மச்சானுடைய பேத்தியுடைய ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி வந்திருக்கேன். எல்லா வளங்களும் பெற்று நல்லா வாழணும். Good evening all. This is Raja. I wish Diya a very happy and very prosperous happy birthday. God bless her. Let the happiness and prosperity flourish in her life. Thank you. தியாவும் நாங்களும் ரொம்ப ஃப்ரெண்டு. விஷ் யூ a very very happy birthday to you. God bless with her. Thank you.
நான் பிரியா வாசுதேவன், வள்ளிமயில் அவங்களுடைய ஃப்ரெண்டு. ஹாப்பி பர்த்டே தியா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூ. ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ். என் பேர் சுந்தர், பிஎஸ்என்எல் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆனவன். சாருக்கு வந்து 20 வருஷமாக ஃப்ரெண்டு, ஒரு ஜோசியனும் கூட. சுந்தர். குழந்தை ரொம்ப நல்லா இருக்கணும். குழந்தைங்களை பார்க்குறதே ஒரு சந்தோஷம். அதாவது எல்லா குழந்தைகளுமே அந்த அந்த ஒரு ஒரு இது இருக்கிறப்போ, அந்த சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ நமக்கு தூக்கி வச்சு கொஞ்சிடும் போல தான் இருக்கும். கோர்ஸ் நான் கொஞ்சம் முடியலைன்னா எனக்கு வயசாகிடுது, தூக்க முடியாது, நான் மட்டும் எங்கேயாவது கீழே போட்டுறக்கூடாதுக்காக. அண்ட் ராமநாதனே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக தெரியும். நல்லா இருக்கட்டும், குழந்தை நல்லா இருக்கட்டும். ஆமாம், தேங்க்யூ. என் பேர் சந்திரசேகரன். மீனாட்சி தியாவிற்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹலோ, ஐ எம் எஸ் அஸ்வின். ஹாப்பி பர்த்டே டு தியா. என் பேர் தெய்வானை குளிபுரை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அச்சயாவோட ஃபஸ்ட்டு பர்த்டேலேருந்து பார்த்து இப்போ அவளோட குழந்தையோட பர்த்டேக்கு வந்ததுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள். என் கிரிஜா சுகுமாரன், இந்த ஊரில் தான் இருக்கு. மயில கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து எனக்கு தெரியும். இப்போ அக்ஷய் பிறந்தேன், அக்ஷயம் தெரியும். அக்ஷய் குழந்தையும் பார்த்துருக்கேன். சந்தோஷமாக இருக்குது எல்லாம் பார்க்கறதுக்கு. ஓகே, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தியா குட்டிக்கு ஹாப்பி பர்த்டே. அக்ஷயாவே ஒரு குழந்தை, அவளுக்கு ஒரு குழந்தைன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 குழந்தைங்களும் எல்லா செல்வமும் பெற்று நீடூடி வாழணும். இப்போ நம்ம சேனலில் வந்து ராமநாதன் வந்து ரொம்ப பாப்புலர். அவங்க பாருங்க, பேத்தி வந்து விடலை, பேசுறதுக்கு விடலை. அவங்க பேத்திக்கு தான் பர்த்டே இன்னைக்கு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். என்னுடைய பேத்தி என்னுடைய பிறந்தநாளுக்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. என் பேத்தி எல்லா வளமும் பெற்று வாழ எல்லாம் உள்ள செந்துரான் அருள் புரியட்டும். நன்றி.